மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வியூஸே வந்து சுத்தமா போ மாட்டேது. 3000, 2000 தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம மாறன் மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. வீரா என்ன நடவடிக்கையே வேற மாரி வித்தியாசமா இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு நடக்கட்டுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அறிவழகன வந்து கூப்பிடுறாங்க. உடனே வந்து, "சார் கூப்பிட்டுருந்தீங்களாமே? என்னய்யா உன்ன நெனச்சா பெருமையா இருக்கு. இந்த வீடியோ ஆதாரத்துக்கு நீ என்ன விளக்கம் வந்து சொல்லப் போற?" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? இல்ல இந்த வேல மட்டும் தான் நீ பார்ப்பியா? எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார் நான் விசாரிக்க தான் போனேன். அவங்க தான் பிரச்சனையாக்கிட்டாங்கங்கிற" மாரி அவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ! நீ தான் பிரச்சனைக்குரியவன்ங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது, நீயே பிரச்சனை வந்து பண்ணிட்டாங்க. அதுவும் உன்கிட்டன்னு சொல்றியா? ஏன்யா என்ன பார்த்தா எப்படியா தெரியுது? இன்னொரு வாட்டி அந்த பக்கம் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், உன் வேலைய விட்டு உன்ன தூக்கிடுவேன். பார்த்துக்க அப்படின்னு சொன்னோனே வந்து, எதுவுமே சொல்ல முடியாம, கோவமா வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து வராங்க. "மாறா, நான் வந்து அசிங்கப்பட்டேன்டா. அதுவும் உன்னால. உன்ன சும்மா விட மாட்டேன். உன்ன எப்படி இருந்தாலும் தூக்கி நான் உள்ள வைப்பேன். நீ தப்பு செஞ்சியா? இல்லையாங்கிற விஷயத்தலாம் நான் இனிமேட்டு யோசிக்க போறதே இல்ல. உன்ன உள்ள வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, வீரா உன்ன நெனச்சு நெனச்சு வேதனைப்படுவாடா. இது தான்டா நடக்கப் போகுது." அப்படின்னு சொல்லி, செம உச்சக்கட்ட கோவத்தில வந்து இருக்காங்க. அந்த இடத்துல அறிவழகன். கேஷுவலா வந்து நம்ப ராமச்சந்திரன் நிம்மதியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வள்ளி வந்து ஆச்சரியமா வந்து பார்க்குறாங்க. "ஏம்மா இந்த காய் வைம்மா, அந்த கூட்டு வைம்மா, இந்த அப்பளம் வைம்மா, வடை வைம்மாங்கிற" மாரி ஒண்ணு ஒண்ணா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. என்னன்னா, "வித்தியாசமா இருக்கியே! எப்போதும் வந்து அண்ணி வந்து உனக்கு பரிமாறுறப்ப தான், இது மாரி கேட்டு கேட்டு வாங்கி வந்து சாப்பிடுவ. இன்னைக்கு என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்க?" "வள்ளி, உனக்கும் எனக்கும் மட்டும் தாம்மா நான் எப்படியெல்லாம் யோசிப்பேன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா, காவேரி இருந்தப்ப நான் அவ்வளோ நிம்மதியா, சந்தோஷமா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு சாப்பிட்றேன்னா, அவ்வளோ சந்தோஷமான விஷயம் என் வாழ்க்கையில வந்து நடந்திருக்கு. நான் எதுக்காக வாழ்றேன்? என் பசங்களுக்காக தான். என் பசங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஆனா, அவங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் போப்போது? அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வாட்டி யோசிக்கிறப்ப, யாரோ ஒருத்தர் நம்ம கடையிலேருந்து ரூ. 5,00,000 வந்து எடுத்துட்டாங்க. நான் தான் செஞ்சேன், நான் தான் எடுத்தேங்கிற மாரி நம்ம குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் வந்து வரிசை கட்டிக்கிட்டு, யாரையோ ஒருத்தன வந்து காப்பாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு என் மனசு வந்து நிறைவா இருந்துச்சு. அதே மாரி மாறனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப, வீரா வந்து முன்னாடி நின்னு, அது அதிகாரியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எத பத்தியும் கவலைப்படாம, நெத்தி அடியா அடிச்சு தொரத்தி விட்டுட்டாம்மா. "என்னண்ணே சொல்ற? வீரா தைரியமானசாலி பொண்ணு தான். ஆனா, இந்த அளவுக்கா?" அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து கேட்குறாங்க. மாறனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, முன்னாடி வந்து நிக்கிறான்ல. இதனால தான் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு என்னம்மா வேணும்? மாறனோட வாழ்க்கை தான் எப்படி போப்போதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இனிமேட்டு அத நெனச்சு எனக்கு கவலையே இல்லம்மா. மாறன பத்தி இனிமேட்டு நான் துளி கூட கவலைப்பட வேணாம். அவங்க 2 பேரும் வந்து நல்லபடியா இருக்க போறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ராகவன் வந்து ரொம்பவே பொறுப்பான பையன். கண்மணி அதே மாரி தான். அதனால எனக்கு எத பத்தியும் கவல இல்லம்மா. காவேரி இருக்கும்போது நான் எவ்வளோ தைரியமா இருப்பனோ, அது மாரி காவேரிய பார்த்த மாரியே இருந்துச்சும்மா. அந்த இடத்துல எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனந்தமா. சரி, சரி. நான் இப்படியெல்லாம் வந்து மாறன வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரிய வேணாம். ஏற்கனவே வந்து நான் திட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து, அவன் சூப்பரா வந்து எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ! அப்பவே நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இனிமேட்டு நம்மள கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அவன் இன்னும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுருவான் பார்த்துக்கங்கிற மாரி சொன்னோனே, சரிண்ணா நீ எப்போதும் மாறன வந்து மனசுக்குள்ளேயே வந்து நெனச்சு சந்தோஷப்பட்டுக்க. வெளிலலாம் காட்டிறாத. சரி, சரி. அதான் எனக்கும் சேர்த்து நீ வந்து செல்லமா வந்து வளர்க்குறியே. அப்புறம் என்ன நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு, நிம்மதியா சாப்பிட்டுட்டு அப்படியே போறாங்க. மாறன் வராங்க. "என்ன மாறா, உனக்காக வந்து வீரா வந்து பக்கம் பக்கமா பாடம் எடுத்தாலாமே! உனக்கும் தெரிஞ்சு போச்சா? யாரு? உங்க அண்ணன் தான் வந்து கதை ஓட்டுனாரா?" அப்படின்னு நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க. "ஆமான்டா. அண்ணன் தான் சொன்னாரு. இப்ப என்னங்கிற?" "சரி என்ன சொன்னாரு என்ன பத்தி?" "அதெல்லாம் உன்ன பத்தி எதுவும் சொல்லி அண்ணனுக்கு தங்கச்சிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். எல்லாத்தையுமா நீ என்கிட்ட சொல்லுவேங்கிற" மாரி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "டேய் நல்லா சாப்புட்றா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "இனிமேட்டு நீ யார பத்தியும் யோசிக்கக் கூடாது. வீராவ மட்டும் தான் வந்து பார்த்துக்கணும். சரியா? நீயும் மத்தவங்கள மாரி இருடா. தான் குடும்பம்" அப்படின்னு சொல்லி ராகவன வந்து மென்ஷன் பண்ணி, அப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க. "மத்தவங்க வாழ்க்கை மாரிலாம் எனக்கு வந்து கிடைச்சிடுமா? நான் யாரு எப்பேர்ப்பட்டவன் தான் எனக்கே தெரியுது. அப்புறம் எப்படி எல்லாரும் போல என்னாலலாம் இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபீலிங்கா வந்து பேசுறாங்க. "டேய் மாறா, உன் வாழ்க்கையும் மாறும்டா. நிச்சயம் வேணா பாரேன். உன் நல்ல மனசுக்கு, நீ இத்தன நாளா பட்ட கஷ்டத்துக்கு, என்னைக்காவது ஒரு நாள் வந்து விடிவு காலம் கிடைக்கும்டா" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. அட போ அத்த! டெய்லி டெய்லி இத நெனச்சு நெனச்சு நான் சோகமாவே இருக்கேன். ஏன்னா யாருமே என்ன இத்தன நாள் வரைக்கும் மதிச்சதில்ல, பேசினதில்ல. நான் ஏதாவது பேச வந்தா கூட எல்லாரும் ஏஞ்சு போயிடுவாங்க. சபையில எனக்குன்னு மரியாதை யார் தான் குடுக்குறா? அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வந்து போறாங்க. அப்படியெல்லாம் இல்லடா. உன் வாழ்க்கையே மாறதான் போகுது. பாரேன் அடுத்து என்னென்னலாம் உன் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு. நடந்தா பார்ப்போம். பெருசா நான் எதுவும் யோசிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போறாங்க. வீரா வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க போல இருக்கு. அப்பன்னு பார்த்து மாறன் போறதுக்கு முன்னாடியே வீரா வந்து வெயிட் பண்றாங்க. இந்த பாய வந்து ஒளிச்சு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, பாய வந்து யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல வந்து ஒளிச்சு வச்சுட்டாங்க.
பாய் வந்து ஒளிச்சு வச்சாச்சுன்னா நிச்சயம் வந்து பெட்ல தான் தூங்குவாங்கிற மாரி யோசிக்கும்போது, "பாய் எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் எனக்கு என்னப்பா தெரியும்? உன்னோட பொருள்னா, நான் போய் கையிலலாம் தொடுவேனா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து மனசுல ஒண்ணு நெனச்சுக்கிட்டு, வெளியில ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தேடி தேடி பார்க்குறாங்க. இத்துணூண்டு இடம். எங்க இருக்க போது அப்படின்னு சொன்னா, பாய் எப்படி அங்க போச்சு? நான் அங்கலாம் வைக்கவே மாட்டேனே. வள்ளியம்மா கூட எடுத்து வச்சிருக்கலாம். எனக்கு தெரியாதே. நம்ம வீட்ல யார் வேணாலும் யார் ரூமுக்கு வேணாலும் போவாங்கல்ல. சரி அதுவும் கரெக்ட்டு தான் சொல்லிட்டு, பாய வந்து கீழ விரிச்சுட்டு, அப்படியே தூங்கலான்னு இருக்காங்க. இவன திருப்பி வந்து மேல வந்து தூங்க வைக்கணுமே. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏசிய வந்து அதிகமா வந்து வச்சுட்டு, அதே மாரி ஃபேனையும் வந்து போட்டு விட்டுறாங்க அந்த இடத்துல. என்னடா அது டிசம்பர் மாசம் மாரி இப்படி வந்து குளிர்ந்துகிட்டு இருக்கு. மார்கழி மாசம் தான் வந்து முடிஞ்சிருச்சே. இனிமேட்டு எப்புட்றா பனி பெய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏசி ஓடுது போல இருக்கு. "வீரா ஒண்ணு ஏசி போடு, இல்லாட்டி ஃபேன போடு. 2ம் ஏன்டி போட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏய் எனக்கு தோணுது. நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஓ! அப்படியா? சரி அப்புறம் ஏன் வந்து உனக்கு போர்வைய போத்திட்டு தூங்குற? அணைச்சுட்டு தூங்க வேண்டியது தானே?" "ஏய்! அப்படிலாம் இல்ல. எனக்கு தேவைன்னு நான் போட்டுருக்கேன். உனக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா மேல வந்து தூங்கிக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தாயே! எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாறா நீ மட்டும் இப்ப மேல வந்து தூங்கலன்னு வச்சுக்கயேன், நான் இன்னமும் வந்து குறைச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஃபேன வந்து 5ல வச்சுருவேன். பார்த்துக்கங்கிற மாரி சொன்னோனே, சரி, சரி என்ன இவ நம்ம வாழ்க்கையில இது மாரிலாம் நடக்காதுன்னு நெனச்சோம். இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து மேல வந்து தூங்குறாங்க. எதுக்குப்பா இவ்வளோ கேப்பு? அதுக்கப்புறம் நீ வந்து உருண்டு பெரண்டு எங்கேயாவது வந்து போயிட்டான்னு வச்சுக்கயேன், கீழ விழுவுற மாரி ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க அத்தைகிட்ட வந்து என்னால்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. போர்வைய வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போர்வைய வந்து குடுக்குறாங்க. என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியலையே! சரி உனக்கு வேணா கம்ஃபர்டபிள் இல்லாம இருந்துச்சுன்னா, நான் வேணா மொட்டை மாடில போய் தூங்கிக்கிட்டா அப்படின்னு சொன்னோனே, வீராவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. "ஏய் எதுக்கு நீ மொட்டை மாடிலாம் போய் தூங்க போற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்புறம் என்ன நம்ம 2 பேரும் சண்டை போடுற விஷயம்லாம் வந்து வெளியில எல்லாருக்கும் தெரியணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. 2 பேருக்கு நடுவுல வந்து ஒரு மெலோடிக் சாங் வந்து ப்ளே பண்றாங்க. வீரா வந்து அப்படியே வந்து மாறன வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து முடியெல்லாம் வந்து கோத்து விட்டுட்டு இருக்காங்க. வீரா அந்த இடத்துல அப்படியே 2 பேரும் வந்து அசந்து தூங்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொமான்டிக் சீன் வந்து வந்துருச்சுன்னே சொல்லலாம் அவங்க 2 பேருக்குள்ளேயும்.